Hello students, welcome to Hiba Maths 12 Standard Maths Chapter 10 Exercise 10.8. 10th question in the video பார்க்கலாம். A tank initially contains 50 liters of pure water. Starting at time 0, a brim containing with 2 grams of dissolved salt per liter flows into the tank at the rate of 3 liter per minute. ஒரு 50 liters water tank இருக்கு. நான் இங்க சும்மா வரையறேன். இந்த வாட்டர் டேங்க் இருக்குன்னு வைங்க, இதுக்குள்ள ஆல்ரெடி 50 லிட்டர்ஸ் தண்ணி இருக்கு. அதுல வந்து டைம் 0 இருக்கும்போது இனிஷியலா டைம் 0 இருக்கும்போது 2 grams ஆஃப் dissolved salt per liter flows into the tank. ஸோ இந்த பைப் மாதிரி வச்சுட்டு ஒருல இருந்து தண்ணி விழுதுன்னு வைங்களேன். 1 லிட்டருக்கு 2 grams வந்து சால்ட் உள்ள போகுது. at the rate of 3 liter per minute. அப்போ ஒரு மினிட்டுக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி வந்து உள்ள வருது. The mixture is kept uniform by stirring, and well stirred mixture simultaneously flows out of the tank at the same rate. அப்ப தண்ணி உள்ள இருக்கும்போது தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது சேம் ரேட்ல தண்ணி வந்து வெளியவும் வருதுன்றாங்க. ஸோ உள்ள வர்றதும் 3 லிட்டர் பெர் மினிட், வெளியே போறதும் 3 லிட்டர் பெர் மினிட். கண்டினியூஸ் ஸ்டிரிங், அப்போ உள்ள சால்ட் லெவல் வந்து யூனிஃபார்மா இருக்கும். அப்புறம் ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் ப்ரெசென்ட் இன் த டேங்க் அட் எனி டைம். உள்ள அந்த சால்ட்டோட வேல்யூ என்ன இருக்கு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் லெட் எக்ஸ் பி த அமௌண்ட் ஆஃப் சால்ட் இன் த டேங்க், அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அட் எனி டைம் டி. சால்ட் வந்து தண்ணியில பியூர் வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகுது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் சேஞ்ச். இப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் இருக்கிறனால டிஎக்ஸ் பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ளோ ரேட் மைனஸ் அவுட்ஃப்ளோ ரேட்டுன்னு எழுதணும். ஸோ நமக்கு ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, தண்ணி வந்து 3 லிட்டர்ஸ் பெர் மினிட்டுக்கு உள்ள வருது, அதே ரேட்ல வெளியும் வந்துடுது. இப்போ நமக்கு என்னன்னா இங்க சால்ட் வந்து இந்த தண்ணியில கலக்குது, அது யூனிஃபார்மா ஸ்டிர் ஆயிட்டே இருக்கு. அப்போ உள்ள வர்றது மைனஸ் வெளியே போறது பண்ணும்போது எனக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 3 லிட்டர் பெர் மினிட்னு. அண்ட் 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து டிசால்வ் ஆகுது. அப்போ 3 லிட்டருக்கு 2 into 3 பண்ணால் எனக்கு 6 கிராம்ஸ்ன்னு கிடைக்கும். 6 கிராம் ஆஃப் சால்ட் வந்து டிசால்வ் ஆகுது பெர் மினிட்டுக்கு. இது வந்து இன்ஃப்ளோ. அடுத்தது அவுட்ஃப்ளோ ரேட் வந்து 3 லிட்டர்ஸ். மொத்தம் எத்தனை லிட்டர் இருக்கு? 50 லிட்டர்ஸ் இருக்கு. இதில் வந்து எவ்வளோ சால்ட் கலக்குதுன்னா எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் சால்ட் வந்து கலக்குது. ஸோ 3 into x by 50 வந்து அவுட்ஃப்ளோ வருது. இது இன்ஃப்ளோ, இது அவுட்ஃப்ளோ. இப்போ இதில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். dx by dt is equal to 6 minus 3x by 15 எடுத்துக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் இதை எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போ dx by dt is equal to 5 6 are 30 and ஒரு 0 minus 3x divided by 50. இப்போ வேரியபிள் செப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் 3 காமன், அதை வெளியே எடுத்துடலாம். dx by dt 3 வெளியே எடுக்கணும்னா x மைனஸில் ஆகும். ஸோ -3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 100ன்னு கிடைக்கும், டிவைடட் பைல 50. இப்போ பாருங்களேன், ஈஸியாக இதை நான் இந்த சைட் கொண்டு வந்துடலாம், டி அந்த சைட் கொண்டு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்னா டிஎக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு -3 by 50 into dt. இப்போ ரெண்டு சைடில் இன்டிகிரேஷன், இது கான்ஸ்டன்ட், அதனால நான் வெளியே எழுதிக்கிறேன். அப்போ லாக் எக்ஸ் மைனஸ் 100 is equal to -3 by 50 into t plus log c எடுத்துக்கிறேன். ஏன்னா log c நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடுவோம் இல்லையா? ப்ளஸ் இன்சைடு வந்து என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 100 மைனஸ் log c is equal to -3 by 50 into t. இப்போ லாக்ல மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். அப்போ இது எக்ஸ் மைனஸ் 100, சியை வந்து டிவைடட் பைல கொண்டு வந்துடுறேன். -3 by 50 இருக்கும், 50 into tன்னு இருக்கும். இப்போ லாகை ரிமூவ் பண்ணோன்னா நான் ஈயை வந்து ரெண்டு சைடும் அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக எப்படி மாறிடும்? எக்ஸ் மைனஸ் 100 by c is equal to
e power minus 3 by 50 into tன்னு மாறிடும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அடுத்து c அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா x minus 100 is equal to c into e power minus 3 by 50 into tன்னு கிடைக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இனிஷியலா டைம் 0 இருக்கும்போது எனக்கு சால்ட்டோட வேல்யூ 0 தான். ஏன்னா தண்ணி இன்னும் உள்ள விழவே இல்லை இனிஷியலா. அப்போ வந்து இந்த சால்ட் வந்து இன்னும் டிசால்வ் ஆகவே இல்லை. ஸோ 0. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா எக்ஸ் இருக்கிற இடத்துல 0, டி இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 minus 100 is equal to c into e power minus 3 by 50 into 0. e power 0 1. அப்போ minus 100 தான் c யோட வேல்யூ. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப x minus 100 is equal to minus 100 into e power minus 3 by 50 into t. இது வந்து செகண்ட் ரிசல்ட் எடுத்துக்கலாம். x ஓட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். plus 100 ஆன்சர் கொண்டு போயிடலாம். அப்ப x is equal to 100 plus 100 எழுதிட்டு அப்புறம் minus 100 e power minus 3 by 50 into t. இப்போ இது ரெண்டுத்துலயும் 100 காமன். ஸோ 100 வெளியே எடுத்துட்டோம்னா 1 minus e power minus 3 by 50 into tன்னு கிடைக்கும். ஸோ சால்ட்டோட வேல்யூ இன் டைம்ஸ் ஆஃப் t என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஜென்ரலாக அவங்க கேட்குறாங்க அட் டைம் டீல எவ்வளோ சால்ட் இருக்கும்னு. ஸோ சால்ட்டோட வேல்யூ அட் டைம் t என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? ஹென்ஸ் the amount of salt in the tank at time t is x is equal to 100 into 1 minus e power minus 3 by 50 into t ன்னு எழுதிக்கலாம். டவுட் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching.